Hi everyone, this is Karthik. Welcome to Rasigan React. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிட் 3யோட ஒரு டீசர் ரியாக்ஷன் தான். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு மூவி ஆக்சுவலாக ஹிட் 2. ஆக்சுவலாக ஹிட் 3 முன்னாடி ஹிட் 2ங்கிற ஒரு மூவி இருக்கிறது எனக்கு தெரியல, சாரி ஃபார் தட். அண்ட் நான் ஹிட் 3 பட் செக் பண்ணும்போது கூகுள் வந்து ஹிட் 2 அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு மூவி கிடச்சி ப்ராப்ளி ஹிட் 1 அப்படிங்கிறது ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஹிட் 2வோட ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா த செகண்ட் கேஸ்ன்னு இருக்குது. பட் அகைன் ஹிட் 3யோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த தேர்ட் கேஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது கைண்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஹிட் 2வில் பார்த்தீங்கன்னா அல்வி சேஸ் அண்ட் மீனாட்சி சௌத்ரி, நானி எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து டைரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட் மீ செக், த டைரக்டர் இஸ் சைலேஷ் கொலனோ அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கம்மிங் டு த ஹிட் 3, த நேம் கேட்டாவே கைண்ட் ஆஃப் ஒரு ஹிட் அண்ட் ரன், இல்லை வந்துட்டு போட்டு அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் நமக்கு தோணுது. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மோரோவர் இதோட ஜஸ்ட்டு தம்ப்நெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு கத்தின்னு சொல்ல முடியாது, அருவாள்னு சொல்லலாமா? அந்த அருவாள் அப்படியே ஒரு கோட் சூட் போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், ஸோ நம்ம டீசரை பார்க்கலாம், தென் வில் டாக் அபவுட் இட் மோர். Yep, let's hit the button. Yep. సార్ మీకు ప్రాబ్లం లేదంటే ఒక పేరు చెప్తా. అర్జున్ సర్కార్. ఈ కేసు ఆడికి ఇవ్వడంలో ప్రాబ్లం ఏం లేదు, కానీ వీడి లాఠీకి దొరికినోడి పరిస్థితి ఆలోచిస్తేనే భయం వేస్తుంది. అందరూ ఒకే మెథడ్లో మర్డర్స్ చేస్తున్నారంటే ఏదో మోటివ్ ఉంది. చేయి ముందు పెట్టు. చెప్పు. నిన్ను చూసినప్పుడే డౌట్ వచ్చింది నాకు. ఒక పోలీస్ ఆఫీసర్ వేనా నువ్వు? అదే అనుకుని మోసపోయారు ఇన్నెళ్ళు జనం. మీకు చూపిస్తా ఒరిజినల్. கைஸ், ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப வயலண்ட்டான மூவி வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த மார்க்கோ ஒரு டீசரில் பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் சீன் சம் இன்ட்ரோடக்ஷன் சீன் லைக் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயை கிழிக்கிற மாதிரி, இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த தலையை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த மேபி இந்த நான் ஹிட் 2 நான் சொன்னேன் இல்லையா, அது நான் அந்த மூவி நான் பார்க்கல. பட் ஆனால் மேபி அது இதே மாதிரி ரிலேட்டடான மூவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன். மேபி அமேசான் ப்ரைமில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு வாட்ச் தட் மூவி. அண்ட் இந்த டீசரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அண்ட் லைக் ஒரு கேஸை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது அவரோட சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை அவருக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லோரும் இவங்க எப்படி இவங்க லத்தி சமாளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தராங்க. அண்ட் தென் இவர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த வெரி ரூட் போலீஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக பார்க்கும்போது. அப்போ ஏதோ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் அடிக்கிறாரு அண்ட் அந்த தலையை ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாரு. ஸோ ஒன் ஆஃப் த கேஸ் லைக் அவருங்க சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரே மோட்டிவோட வந்துட்டு இவங்க கீழே கொலை செய்கிறாங்க அந்த மாதிரின்ட்டு. ஸோ பட் த லாஸ்ட் சீன் வாஸ் லைக் கைஸ், டோன்ட் டூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் மூவி. அந்த பின்னாடி அந்த வயிற்றை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க, அப்படியே பிளட்டில் அப்படியே வந்துட்டு தெரிக்குது. ரியலி ஹாரிபிள் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஹவர் லைக் தேட்டரில் இந்த மூவி பார்க்கும்போது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
எஸ் கைஸ், ஸோ இது ஓவரால் த டீசர் வாஸ் லைக் ஆசம். பட் ஹவர் எங்கே வந்து வைலண்ட்டான இருந்தாலும் லைக் மார்க்கோ படம் நம்ம எப்படி பார்த்து அக்செப்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த மூவியும் வந்துட்டு ஒரு நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நானியை வந்துட்டு நானின்னு சொல்லிட்டேன். நானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்குன்னு தோணுது. பட் அவ்வளோ நான் தெலுங்கு மூவிஸ் இவரோட பத்திரப்பட்ட லைக் இந்த நானா 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி கூட ஒரு மூவி நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த மூவி நேம் ரொம்ப ஃபேமஸான மூவி நேம், பட் ஐ ஃபர்கட் த மூவி நேம். அதனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரிப்போதே சனி வர்மா, தட் இஸ் சம்திங் மூவி லைக் தட். பட் லைக் சனிக்கிழமையான அவருக்கு வந்துட்டு ரொம்ப டெம்ப்ட் ரொம்ப அதிகமாக அந்த மாதிரியான ஒரு மூவி. ஸோ அந்த மூவியில் கூட வந்து இவ்வளோ ரெக்கார்டாக இல்லை, அவர் ஸ்டண்டு ஈஸியாக நடக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மூவி வந்து டோட்டலி ஈஸ் லைக் டிஃப்ரெண்ட் காய் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி டைரக்டர் பார்த்தீங்கன்னா சைலேஷ் தோணும். ஆக்சுவலாக நான் செக் பண்ணேன், சேம் பர்சன் தான் வந்து ஹிட் 2 டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஹிட் 1ங்கிறது நான் பார்க்கல. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஹிட் 3 செக் பண்ணும்போது ஹிட் 2 மட்டும் தான் வந்துச்சு. மேபி ஹிட் 1ம் பார்த்தீங்கன்னா இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இட் மைட் பி த தேர்டு இன்ஸ்டால்மெண்ட் லைக் அந்த மூவிக்கு. ஸோ லைக் இந்த ஹிட் 3க்கும் பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் போட்டிருக்காங்கன்னா த தேர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இந்த மூவி வரப்போகுது அப்படின்ட்டு. பட் ஐ லைக் இட் மூவி, பட் தேர் ஆர் சம் வயலன்ஸ். எஸ், இட் கேன் பி அவாய்டட் ஐ வுட் சே. எப் கைஸ், ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you.